சீமானு தான் என்னதான் பண்றாரு? அவருக்கு எலெக்ஷன் ஓட்டு கேளியானாக்கா டிஎம்கே போடுன்னு சொல்லுறாரு. உங்க 2020 உங்க உங்க ஓட்டு வாக்கு யாருக்கு? டிஎம்கேன்றாரு. அந்த மாதிரி அவருக்கு அரசியலே தெரியாம பேசுன அவரு தூக்கி போய் அரசியல் சேர்க்கறீங்க. அவருக்கு நான் எதுவுமே சொல்ல மாட்டேங்க. இல்ல. கரூர் சம்பவத்தை சொல்லணும்னு வச்சுங்க, அது இன்னைக்கு முடியிற கேஸ் இல்ல அது. அது இப்பதான் ஆரம்பிச்சிருங்க. சிபிஐ மாத்திறாங்கல்ல. போக போக தெரியும். அது எவன் என்ன பண்ணா அது நான் வந்து தளபதியே சொல்லிட்டாரு. நான் சொல்றது புதுசு கிடையாது. பாட்டிலுக்கு 10 ரூபா இருந்தாலும் சரி, முதலமைச்சரா இருந்தாலும் சரி, யாராலும் சரி, அது சட்ட நடவடிக்கை கண்டிப்பா சிபிஐ மூலமா எடுப்பாங்க. புரியல? இது நான் சொல்ல, சிபிஐ சொல்லியிருக்காங்க. நாங்க சொல்லது தளபதியும் சொல்லியிருக்காரு. எங்க பக்கம் நியாயமா அவங்க பக்கம் நியாயமா பொறுத்து பாருங்க. எல்லாம் கண்டிப்பா கரெக்டா நியூஸ். ஆனா அந்த அந்த துர்க்கம் யாரும் தாங்க முடியாது. அது ஒத்துக்கிறேன்ப்பா. நான் தளபதியும் சரி, நாங்க தொண்டரும் சரி, எல்லாருமே அந்த துர்க்கம் என்னாலே தாங்க முடியாது. என் வீட்லயே ஒரு தம்பி செத்து இருந்தாலும் எனக்கு வருத்தமா தான் இருந்திருக்கும். புரியுது? அந்த வருத்தத்தை நாங்க எல்லாம் இருக்கிறோம். இதெல்லாம் கடந்துதான் அரசியல் பண்ண ஒரு இருக்கு. அதுங்களா புரியுங்களா? இதை விட்டுட்டு நான் சொல்லிட்டு அழிச்சிருவோம் நினைச்சாங்க. ஆனா நாங்க அழிக்க மாட்டோம். அதுதான் அவங்களுடைய பிளான். தொடர்ந்து சீமானன் பாத்தீங்கன்னா விஜய் அண்ணனை விமர்சனம் பண்ணிட்டு ஐயோ சீமானா பேசவே இல்லையா? தொடர்ந்து விமர்சனம் பண்றவங்க அதை பத்தி நினைக்கிறீங்க? விஜயனை பத்தி விஜய் அவரை பத்தி பேசவே மாட்டேன். இவரு வாட்டா தாக்கி தாக்கி பேசினாரு. ஓ சீமான சொல்றீங்களா? அது வந்து எங்க தளபதிக்கே தெரியும். ஏன்னா எனக்கு நான் ஒரே ஒரு உண்மையை சொல்லுமா, சீமா வந்து மத்த அரசியல கூட ஏதோ அரசியல் அது மாதிரி கொஞ்சம் தெரியுறாங்க போறாங்க வராங்க. சீமான் ஒண்ணுமே இல்லைங்க. மரத்துல மாநாடு வைக்கிறாரு, கடல்ல மாநாடு வைக்கிறாரு. சத்தியமா சூப்பருங்க, வேற லெவலுங்க. எங்க தளபதி இதெல்லாம் பார்த்து அவர் பேச்சே எடுக்க முடிவு பண்ணிட்டாரு. ஐயோ அவரை மாதிரி யாருமே கிடையாது. மாநாட்டுக்கு மரத்துக்கு வைப்பாரு, பறக்கல பிளைட்டுக்கு வைப்பாரு, ஏதோ ஒண்ணா வைப்பாரு அவரு. அவரெல்லாம் மிஞ்ச யாராலும் முடியாதுங்க. மாநாடுனா அவரு வைக்கதான் மாநாடு. ஓகே, திமுக கூட்டணி கட்சியில நிறைய பேர் இருக்காங்க இல்லையா? ஆமா. அவங்க எல்லாருமே திமுக என்னதான் தப்பு செஞ்சாலுமே அது வந்து நியாயம் பத்திர மாதிரி பேசுறாங்க இல்லையா? திமுக ஆமா திமுக அவங்க தப்பு செஞ்சா அதை விட்டுருங்க. இப்ப பொன்மணி ஒருத்தர் போனார்ல, யாரு? பொன்மணியே சொல்லிட்டு இப்போ ஒரு அமைச்சர் போனார்ல, மாநில துணை பொதுச்செயலர் போனார்ல, அவர் போயிட்டாருல. அதை அப்படியே விட்டாதான் நீ நல்ல அரசியல்வாதி. நீ அப்பதான் நல்ல ஒரு அரசியல். நீ ஒரு அடுத்த சீஃப் மினிஸ்டர் நீதான் இருக்கணும். அப்படி இருக்கும்போது ஒரு மாசம் முன்னாடி போனோன்னு பெண்களை தப்பா பேசுறான். எப்படி மீடியால தப்பா பேசுறாரு. ஒரு மாசத்துக்கு அப்புறம் இவங்க யோசிச்சிருப்பாங்க உட்காந்து வீட்டுல, இவர் அமிச்சுட்டா நம்ம பணம் சம்பாதிக்க முடியாது, இவரு கொடி உள்ள கொண்டு வரணும், இவரு தான் இருக்கிறதுல ஸ்ட்ராங்கு அப்படின்னு சொல்லிட்டு கூட்டம் உள்ள விட்டாங்க. நேத்து மேல நேரம் வச்சு மாலை போட்டு சந்தோஷமா கொண்டாடுறாங்க. இது அரசியலா? இல்ல அரசியலா கேக்குறேன். அதுக்கு முன்னாடி செந்தில் பாலாஜி வச்சுக்கோங்க. அவரு கேஸுக்கு போனாரு. அவர் தூக்கி மறுபடியும் அமைச்சர் பதவி தரேன்றாங்க. அவர் ஏன் நம்ம தரேன்றாங்க? அவர் தரலனாச்சு செந்தில் பாலாஜி தான் பூரா மொத்தத்துக்கு காரணம் இவர் தான் சொல்றாரு. டிஎம்கே தான், ஸ்டாலின் தான் சொல்றாரு, அவர் சொல்றாரு. அதுக்காக பயந்துன்னு அவர் அமைச்சர் பதவி தராங்க. இதுதான் அரசியல் நடந்துக்குது. உங்களுக்கு அரசியலை பற்றி ஃபுல்லா தெரியும் நினைக்கிறீங்களா? 2020 பாருங்க. நிஜமா சொல்றேன், என்னுடைய தனிப்பட்ட முறையாகவும் என் ஃபேமிலி சுச்சுவேஷனும் சொல்லணே. 2026 தளபதிக்கு ஓட்டு போட்டு மக்கள் ஜெயிக்க வைப்பாங்க. அவர் ஜெயிச்ச உடனே உங்களுக்கு தேவையான அனைத்துமே வீடு தேடி வரையும் உங்க குறைகளை நான் கேட்பேன். என் ஊராட்சி என் கிளை நான் கேட்பேன். தளபதி ஒன்றிய செயலர் மாவட்ட செயலர் வரவே தேவையில்லை எங்களுக்கு. நான் கேட்பேன். ஒரு கிளை சார்பா நான் கேட்பேன். நான் நின்று இடத்துல கேட்பேன். நான் உனக்கு என்ன பிரச்சனை நான் தீப்பேன். இப்ப கூடங்க மாநாட்டுக்கு எங்க தளபதி காசு தர எங்களுக்கு இன்னும் ஒரு பேச்சு சொல்றேன். என் தளபதி காசு கொடுக்க சொன்னேன். எதுவுமே இல்லை. எங்க சொந்த செலவு போட்டு நாங்க சொந்தமா மதுரைக்கு போறோம். இந்த நீங்க விழுப்புரத்து வந்திருந்தோம். இதெல்லாம் எங்களுக்கு எழுதி சொல்லு. அடுத்து நல்லது நடக்கும். கண்டிப்பா என் தளபதி வருவாரு, நல்லது நடத்தி காட்டுவாரு. அது ஒரே காரணத்துக்காக தான் நான் இவ்வளவு பாடுபடுறோம். எங்களுக்காக ஒரே ஒரு நேரம் கூட நான் எங்களுக்காக யோசிச்சதே கிடையாது. மக்கள் அடுத்து என்ன பண்ணுவோம்? தளபதி போற நாளுக்கு என்னென்னவோ பண்றாங்க. உங்களுக்கே தெரியாது ஒண்ணும் இல்ல. எல்லாம் நல்லதான் பாத்துக்கணும். நாங்க எதுவுமே தப்பு பண்ணதில்ல. அவங்கதான் இதை மைனஸா வச்சுன்னு இவனை விட்டா வளர்ந்துருவான்னு சொல்லிட்டு பண்ணாங்க பத்திய கரூர்ல. அந்த மாதிரி சில பிளான் எல்லாம் பண்றாங்க. அது சிபிஐ முடிவு பண்ணும். அப்ப தெரியும் உங்களுக்கு என்னன்றது. ஓகே, நான் விஜய் அரசியலுக்கு வரல அப்படி இருக்கும்போது நீங்க யாரை ஆதரிச்சிருப்பீங்க? விஜய் அரசியலே வரலையா? சரி ஓகே, நீ கேக்குற ஓகே. என்ன எல்லாரும் கருத்து நான் சொல்ல முடியும். எல்லாரும் அப்படிதான் எனக்கு தெரியாது. என்னுடைய கருத்து போட்டேன். என்ன கருத்து நான் சொல்லுவா. நான் வந்து டிஎம்கே தான் போட்டேன். ஒரு நிமிஷம் சொல்றீங்க. டிஎம்கே வந்து அப்போ வந்து நமக்கு அரசியல் என்ன தெரியுமா? சரி டிஎம்கே ஏதோ நம்ம அந்த ஊர்ல மாமா இருக்காரு அப்படி இருக்கான்னு சொல்லிட்டு டிஎம்கே போட்டோம். இடையில ஒரு 2 வருஷம் தான் போச்சு. அதுக்கப்புறம் சீமானே வச்சு சரி சீமான புதுசா அரசியல் வர்றாரு, சரி போட்டுதான் பாப்போன்னு யோசித்தா அவர் எப்பாரு கடலுக்கு மாநாடு இதெல்லாம் போய் கடல்ல நீச்சல் அடிக்க முடியும்? நீச்சல் தெரிஞ்சு அடிக்காத செத்துதான் போகணும் கடல்ல. அந்த மாதிரி அப்பதான் யோசிக்க ஆரம்பிச்சேன். இடையிலே என் தளபதி வரன்னு எங்களுக்கு முடிய தெரியும். கொஞ்சமா அப்டேட் வருது இல்ல, இதெல்லாம் வச்சு பிளான் பண்ணியிருந்தோம். தளபதி வந்து உக்காந்த உடனே நிஜமா அவ்வளவு பெரிய சந்தோஷம் எங்களுக்கு. என்னன்னாக்கா எதிர்காலத்தை நினைச்சு எங்களை நினைச்சு எதிர்காலத்தை நினைச்சு நாங்க சந்தோஷப்படுறோம். அதனால இந்த அதற்கட்சிங்க இந்த எப்படி பொய்யா வாக்குறுதி சொல்றவங்க, பொய்யாக அரசியல் பண்றவங்க, ஏமாத்துறவங்க, கொள்ளை அடிக்கிறவங்க, அந்த இது ஏரியா இது ஏன் ஏரியான்னு பிரிச்சுக்கிறவங்க, நான் சொல்லத்தான் போஸ்டிங் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லா கட்சிக்காரும் நான் ஒன்னே ஒன்று தான் சொல்லிக்கிறேன். 2020 அப்புறம் 2026 அப்புறம் அதோட அரசியல் வேற மாதிரி இருக்கும்.
சத்தியமா 60 வருஷம் அந்த கட்சி இன்னைக்கு பார்க்க போறானுங்க. 60 வருஷமா அந்த கட்சி நின்னு பார்க்க போறாங்க. அந்த மாதிரி தரமான சம்பளம் செய்யறோம். கண்டிப்பா நல்லதுதான் செய்வோம். திமுக அரசு பாத்தீங்கன்னாக்கா பெண்களுக்கு நிறைய பாத்தீங்கன்னா வசதி பார்த்தா நிறைய பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகேயா, 1000 ரூபாய் மகளிர் கொடுத்துருக்காங்க, பஸ் வசதி ஃப்ரீயா கொடுத்துருக்காங்க, பள்ளிக்கூடம் இதுக்கெல்லாம் நிறைய ஃப்ரீயா கொடுத்துருக்காங்க. அப்படி இருந்தும் பெண்கள் பாத்தீங்கன்னா நிறைய பேர் டிவிக்கு ஓட்டு போடுன்றாங்களே, அதை பத்தி என்ன கருத்து? அதுதாங்க உண்மையான மனிதாபம். அதுதான் வந்து உண்மையான மனிதாபம். இப்ப இந்த பெண்கள் இருக்காங்களா, அவங்க காமிங்களா? இந்த பெண்கள் இருக்காங்கல்ல, இவங்க ஏன் இவ்வளவு தூரம் வரணும்னு சொல்லு. நான் ஒரே பேச்சு கேட்கறேன். இவங்க வந்து அவசியமா? இதே ஏடிஎம் பெண்கள் அதிகமா பாத்துறீங்களா? இவங்க ஏன் இவ்வளவு தூரம் வராங்க கஷ்டப்பட்டு தளபதி கோசரம்? புரியுதா இல்லையா? பெண்களுக்கு நல்லது செய்வான்னு தோணுது அவங்களுக்கு, ஆட்டோமேட்டிக்கா மனசுல பதிஞ்சிச்சு, அதனாலதான் தேடி வராங்க. இவங்க ஒன்னும் ஓடி வருகிற முதலமைச்சர் அந்த மாதிரி எல்லாம் கிடையாது, தேடி வருகிற மக்கள். அந்த மாதிரி எங்க தளபதி நடத்திருக்காரு. பெண்களை கண்டிப்பா மதிப்பாரு, நாங்களும் மதிக்கிறோம். சரிங்களா? வேற ஒண்ணும் இல்ல. என்ன பேசணும் சொல்லுங்க. தலைவரா? தலைவர் வந்து அவர் பேசுனதுல நாங்க என்ன கவனிச்சுன்றத வச்சு 2026 நாங்க தான் வர போன்றது எல்லாருக்கும் நிச்சயம். அது யாராலையும் மாற்ற முடியாது. டிஎம்கே இருந்தாலும் சரி, ஏடிஎம்கே சரி, பாஜக யாராலையும் எங்களை மாற்றவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. 2026 அப்புறம் நாங்க தான் கடைசி வரைக்கும் அரசியல்ல நல்ல கால் பதிவோம், மக்களுக்கு நல்லது செய்வோம். கொள்ளடிக்க மாட்டோம். முக்கியமா சொன்னா கொள்ளடிக்க மாட்டோம். பஸ் வந்து நாங்க எடுத்துக்க மாட்டோம் தனியா. பொதுவான மகளிருக்கான பஸ் எப்படின்னா அது அப்படிதான் இருக்கணும். அதை விட்டு இது எங்க பஸ், இது உங்க பஸ் பிரிச்சும் பேச மாட்டோம். 2026 அப்புறம் 2026 அப்புறம் எங்களுடைய நடவடிக்கை உங்களுக்கு தெரியும். சரிங்களா? அதனால 26 அப்புறம் டிஎம்கே, ஏடிஎம்கே, பாஜக, தேமுதிக இவங்க யாருமே நினைச்சு கூட பார்க்க கூடாது. அந்த மாதிரி ஒரு அரசியல், தரமான அரசியல் உட்கார்ந்து 2026 நீங்க வேணா பாத்துட்டே இருங்க. 26 அப்புறம் தமிழ்நாட்டுல அங்கங்க மாற்றம் நடக்கும். ஒரு மாவட்டத்திலயும், ஒரு ஒன்றியத்திலயும், ஒரு ஊராட்சியிலயும், கிளையிலயும், எல்லா இடத்துலயும் பசங்க இறங்கி வேலை செய்வானுங்க. நீங்க பார்க்கதான் போறீங்க. கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லுங்க. எல்லா எதிர்கட்சியா இருக்கும் 2020 அதுக்கப்புறம் வந்து பேச சொல்லுங்க பதில். ஓகேங்களா? நிறைய பேர் காசு வாங்கிட்டு ஓட்டு போடுறாங்க இல்லையா? காசு, ஆமா. அதுதாங்க மிகப்பெரிய தப்பே. அந்த காசால இந்த வேணாதாங்க எல்லாம் நம்ம ஆளுங்க மாட்டிடுறாங்க. அதுல போயிட்டு ஒரு 1000 ரூபாய் 500 ரூபாய் கொடுங்க, அந்த நேரத்துக்கு வாங்கிடுறாங்க. அதை வாங்கிட்டு 5 வருஷத்துக்கு கஷ்டப்படுறாங்க. இதை கேட்க ஒரு நல்லது போய் செய்ய போனா ஒண்ணு இல்ல, ஏதோ ஒரு ஊர்ல ஒரு பிரச்சனை, ஒரு வீட்டுல குடும்பத்துல ஒரு பிரச்சனை, ஒரு வீடு ஒண்ணு வரணும், ஒரு இடத்துல ஒரு பட்டாசிட்ட மாத்தினாக்கா லஞ்சம் ஏத்தணுவா, 1000 ரூபாய் கொடு, 2000 ரூபாய் கொடு, அப்படியே மணிகர் அப்படியே என் கையில வாங்கிக்கிறாங்க. மணிகர் அப்படியே காசு வரானுங்க. அந்த மாதிரி போய் நிக்குது. அதெல்லாம் இந்த ஊழல் ஆச்சுன்னா அதான் ஊழல். சரிங்களா? எல்லாமே மாறும் கண்டிப்பா. 2020 அப்புறம் நீ தெரிஞ்சுக்க போறீங்க. ஓகே, நான் இப்ப அதிமுக திமுக 2 பேரும் ஆண்ட கட்சிங்க. ஓகேங்களா? சோ அவங்களால எதனா பிரச்சனை வந்திருக்கா ஊர்ல? கொடி நடுறதுக்கோ இல்ல போலீஸ் ஸ்டேஷன்ல போய் அவங்க பிரச்சனை பண்றாங்க. யார் பிரச்சனை பண்ணு தெரியல. நான் ஒரு இடத்துல என் ஊர்ல கொடி ஏத்துறேன். கொடி ஏத்தி ஒரு 3 மாசம் ஆகுது. சரிங்களா? 5 கொடி நான் ஒரு ஏத்துறேன். கொடி ஏத்தி ரோட்டு மேலே கொடி வந்து ஒருத்தர் புடுற என்னன்னு கேட்டா, இது வந்து பொறுமை கவர்மெண்ட் எடுத்து வருது, இது நீங்க எடுக்கக்கூடாது, எடுத்துணும், நீங்க வைக்க கூடாது அப்படின்னு சொல்லி புடுறாரு. இதே ஊடகத்தையே வந்து நீ புடிங்க அவனு சொல்லிட்டு நான் வந்து ரொம்ப இது பண்றேன். நான் சொன்னேன், உங்களால முடிஞ்சது பாத்துங்க, நான் கொடியெல்லாம் புடுங்க முடியாது, ஏன்னா இது எங்க தளபதி கட்சி, நாங்க உருவாங்கின கட்சி இது. ஆனா உங்களால நீ டிஎம்கே உங்க கொடியை அவனாவுத்துங்க, என் கடல அவுக்க சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி. திமுக கொடியே, அதிமுக கொடியே, மத்த கட்சி கொடியெல்லாம் எங்க இருக்கு? எல்லாம் மெயின் ரோல் தான் இருந்துச்சு. ஆனா இப்போ என்ன நடச்சான்னு தெரியல, அவங்களே எடுக்க ஆரம்பிச்சாங்க. ஏன்னா தெரியுது அவங்களுக்கு இது வச்சிருந்தா என்ன பிரச்சனை வரும், நம்ம கொடி எடுத்து அவங்க கொடி எதை நாங்க விட்டுருவோமா, அந்த மனசுல அவங்க வச்சிருந்தா அவங்களும் கொடி எடுக்கிறாங்க. நாங்க இதுக்கு அது கொடியை நடுறது பிரச்சனை இல்லை, எங்களுக்கு நட்டுருவோம். ஆனா சரி, இது கவர்மெண்ட் உத்தரவு, சரி அரசாங்கமே சொல்லிச்சு கொடி இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிருக்காங்க. அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணி நாங்க எடுத்துட்டோம். மற்றபடி வேற ஒண்ணும் இல்லை.